சொல்லு சூர்யா. நான் வீராவை அடையிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரே ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு வீரா என் கூட தங்கியிருக்கணும். அது வெளியே மொத்தமா சோஷியல் மீடியா, டிவி சேனல் எல்லாத்துலேயுமே நைட்டு என் கூட ஒன்றா இருந்தான்னு பிரேக்கிங் நியூஸாக வரணும். நாளைக்கு ட்ரெண்டிங்கில் வீரா என் கூட இருந்த நியூஸாக தான் இருக்கணும். அப்படி இருந்துட்டா ஊரெல்லாம் அவள் கலங்கப்பட்டவளா தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு வீராவுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஏன் சொந்த பந்தத்திலே கிசு பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா பார்த்துக்கோங்க. அவங்கள வச்சே நான் வீராவை அடைஞ்சிருவேன். எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணு. அவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க. என்ன நியூஸ் பண்ணோம்? அந்த வீரா காட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது நான் சொல்ற மாதிரி லைவ் போடணும். கலெக்டர் காட்டுக்குள்ள இருக்காங்களா? ஏன் போடணும்? என்ன விஷயம் சார்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. இப்போ கலெக்டர் வீரா காட்டுக்குள்ள இருக்காங்க, அதுதான் நியூஸ். இதை நான் எப்போ சொல்றேனோ அப்ப எல்லா சேனல்லையும் லைவ் போடணும். வீரா, 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 ஏய் ஏண்டா பாடி கார்டு நான் இருக்கும்போது மேடம் குத்த வந்துருவீங்களா? ஏய் வாடா. என்னடா? வா வாங்கடா. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என் உசுரை வாங்கலைன்னா உனக்கு தூக்கம் வராதுல்ல? ம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா இவன்? அவனை இங்கே தான் இருக்கீங்களா? அவனுங்கள ஓடுங்கடா. வீரா, ஏய் வீரா, இங்க பாரு. ஏய் கண்ணை திறந்து பாரு. டேய்,
ஒரு நாள் கூட என்ன பதட்டத்தில் வச்சுக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. என்ன மேடம், வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைப்போ இன்னும் காட்டிலேயே தான் இருக்கும். என்ன பாக்குறீங்க? தோ அந்த நெருப்பு மட்டும் மூட்டலன்னு வைங்களேன், இந்நேரம் கொசு உங்களை மொத்தமா தூக்கிட்டு போய் வெளியே வீசியிருக்கோம். நல்லா தூங்குறீங்களே. இந்த காட்டுல மிருகங்களோட சத்தத்தை கேட்டு நான் கூட மயக்கம் போட்டீங்களோன்னு நினைச்சேன். மேடம் இந்த பாரு, நிஜமாவே வழி இல்லையா இல்ல வழி கிடைக்காத இடத்துல என்ன தூக்கிட்டு வந்து நீ வச்சிருக்கியா? மேடம், எனக்கு என்ன இந்த காட்டுக்குள்ள இருக்கணும்னு தலையெழுத்தா? வழியே இல்லாம மாட்டிக்கிட்டேங்க. உங்க கூட இருந்தா நீங்க எப்படி எல்லாம் கடிச்சு குதறுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அதுக்கு அந்த மிருகங்களே பெட்ரு. எனக்கே இந்த காட்டை விட்டு வெளியே போறது தான் சேஃப்டி. என்ன பண்றது, விதி நம்ம 2 பேர்த்தையும் சேர்ந்து வாழ வைக்குது. எதை சேர்ந்து இருக்க வைக்குது. சரி வா, வந்து உட்காரு. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் ஹெல்ப். இன்னும் ஒருத்தரையும் காணோம். சும்மாவே நிக்கிறல, காத்துக்கிட்டே இருக்கல. என் கூட சேர்ந்து நீயும் கத்து. கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்துனது தாண்டி மிச்சம். எவனுக்கும் காதுல விழுகல. எவனும் இது வரைக்கும் நம்மளை தேடியும் வரல.